ஃபாரின்லலாம் ஃபோட்டோ பாம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ நான் என்ன செல்ஃபி எடுக்கும்போது வேற யாரோ ஒருத்தர் ஃபோட்டோவில் வந்தால் அது ஃபோட்டோ பாம். இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது 5ஆவதாக யாரோ ஒருத்தர் வந்தால் அது ஃபோட்டோ பாம். இல்லை ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க சொல்லி யார்கிட்டயோ கொடுக்குறோம், ஆனால் தூரத்தில் வேற யாரோ ஒருத்தர் ஃபோட்டோவில் வந்திருக்காங்கன்னா அது ஃபோட்டோ பாம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா, 7ஆம் அறிவு படத்தில் ஸ்ருதிஹாசன் ஒரு தீம் பார்க் போயிட்டு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோவை ஒன்று ஒன்றா பார்க்கும்போது எல்லா ஃபோட்டோலையுமே சூர்யா இருப்பார். அதுதான் ஃபோட்டோ பாம். அந்த மாதிரி எதிர்பார்க்காம நடந்த பயமுறுத்தக்கூடிய ஃபோட்டோ பாம்ஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. கிறிஸ்டினாவும் கெவனும் இந்த மாதிரி டாபிக்கெல்லாம் நான் கொஞ்சம் சீரியஸாக வச்சுக்கணும்ல. கிறிஸ்டினாவும் கெவனும் கல்யாணம் ஆன உடனே தனியாக பேசலான்னு யாருமே இல்லாத ஒரு மலைக்கு போய் பேசிட்டே இருக்கும்போது 2 பேரும் செல்ஃபி எடுத்திருக்காங்க. ஆனால் செல்ஃபி எடுத்த அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு ஃபோட்டோவில் இருந்த 3 பேருமே நல்லா இருந்தாங்கன்னு. பெத்தனி அவங்க குழந்தையோட முதல் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணினே இருக்கும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டதுனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அப்போ அந்த டாக்டரோட ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்த அப்புறமா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெத்தனிக்கு அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் குழந்தை பிறந்து உடம்பு சரியில்லாமல் செத்து போயிட்டு கடைசி வரைக்கும் அம்மாவை பிரியாமையே இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. பொண்ணுக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டாங்களேன்னு சொல்லி ஒரு அப்பா அவங்க பொண்ணை பீச்சுக்கு யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டு போய் விளையாட சொல்லியிருக்காரு. விளையாடிட்டே இருக்கும்போது ரொம்ப அழகா இருந்ததுனால ஒரு போட்டோவும் எடுத்திருக்காரு. ஆனால் அந்த போட்டோவை டெவலப் பண்ண அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு பின்னாடி பிளாக் பூட்ஸ் போட்டு யாரோ நின்றுட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி தெரியும் அந்த போட்டோ எடுக்கும்போது அங்கே யாருமே இல்லைன்னு. அப்புறமா போய் விசாரிச்சு பார்த்த அப்போதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு போறப்போ நிறைய பேர் கடல்ல செத்து இந்த இடத்துல தான் வந்து இருந்தாங்க. அவங்கள அதே இடத்துல புதைச்சிட்டதா அந்த இடத்துல தான் இந்த பொண்ணு போய் விளையாடினதா சொல்லியிருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஏர்போர்ட்ல மீட் பண்ணதுனால சந்தோஷம் தாங்க முடியாம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ஃபோன் கொடுத்து அவங்க 2 பேரையும் போட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா போட்டோவை பார்த்த அப்புறமா தான் அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட அம்மா 8 மாசம் முன்னாடி செத்துட்டதாகவும் அவங்களும் அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்றதும் தெரிய வந்திருக்கு. 1942 ஆலபாமால ஒரு கப்பல் கல்யாணம் பண்ண போய் எடுத்த போட்டோ பார்த்த அப்புறமா தான் கல்யாணத்துக்கு கூப்பிடாமலேயே யாரோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்றது தெரிய வந்திருக்கு. வேவரி ஹில்ஸ் இருக்கிற கென்டக்கியில ஒரு பாழடைஞ்ச ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி 10,000 பேஷண்ட் செத்து போனாங்க. அப்போ மேரின்னு ஒரு பேஷண்ட் வலி தாங்கவே முடியாம எந்த டாக்டரும் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணாததுனால சூசைட் பண்ணி செத்துருக்காங்க. அவங்க இன்னமும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்னு ஆதாரமா எடுத்த போட்டோ. வெறும் 14 வயசாகிற சினேட் அவங்க புதுசா வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து கண்ணாடி முன்னாடி செல்ஃபி எடுத்து அதை ஃபேஸ்புக்ல போட்ட அப்புறமா தான் சினேடோட ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி கண்ணாடியில் என்ன தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம எப்படி போர் அடிச்சா உட்காந்து சீரியல் பார்ப்போமோ அதே மாதிரி ஃபாரின்லலாம் போர் அடிச்சா மீன் பிடிக்க போயிடுவாங்க. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் மீன் பிடிச்சிட்டே இருந்தப்போ அவங்க ஒய்ஃப் ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவை எடுத்து டெவலப் பண்ண அப்புறமா தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்த குளத்துல ஒரு சின்ன பொண்ணு விளையாடினே இருக்கும்போது தவறி விழுந்து செத்துட்டதாகவும் அந்த பொண்ணும் அந்த போட்டோல இருந்ததும் தெரிய வந்திருக்கு. ரிசால் ஹை ஸ்கூல்ன்றது உலகத்திலேயே அதிகமான பசங்க படிக்கிற ஸ்கூல்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணியிருக்கு. அந்த ஸ்கூல்ல ஒரு 4 பொண்ணுங்க டீச்சர்ஸ்க்கு தெரியாம போனை எடுத்துட்டு வந்து பாத்ரூம்ல நின்று செல்ஃபி எடுத்தப்போ உலகத்திலேயே ஃபேமஸான ஃபோட்டோ பாம் ஒன்று நடந்திருக்கு. இது ஃபேமஸ் ஆன உடனேவே ஒரு ஃபேமஸ் நியூஸ் சேனல் இந்த ஃபோட்டோ எடுத்து செக் பண்ணி இது டாக்டர் பண்ணதில்லை, இது ஒரிஜினல் ஃபோட்டோ தான் சொல்லியிருக்காங்க. அப்போதான் அந்த ஸ்கூலோட பாத்ரூம்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி செத்துட்டது தெரிய வந்திருக்கு. வாயில் இருக்கும் பல்லு மறக்காம அழுத்திடுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லு. நாளைக்கு உங்களை புது வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் சியர்ஸ்.